Praise the Lord, dear children. We welcome you all in the mighty name of our Lord and Savior Jesus Christ to this virtual Sunday School program. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த செஷனில் முதல்ல ஓப்பனிங் ப்ரேயர் இருக்கும். அடுத்ததாக கர்த்தரை பிள்ளைகள் துதித்து பாடுவார்கள். அக்கார்டிங் டு Psalms 81:1, Sing aloud unto God our strength, make a joyful noise unto God of Jacob. சத்தமாய் நம் பலனாகிய கர்த்தரை போற்றி பாடுவோம், அவர் நம் பலனாய் இருக்கிறார். என்னால் பிள்ளைகள் பாடுவார்கள், அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பாடும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். We have sharing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அதை கூட நீங்கள் உற்று கவனித்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக ஜெபத்திலே தரித்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மெமரி வர்ஸ் செஷன் இருக்கும். பிள்ளைகள் மனப்பாடமாய் சொல்லுவார்கள், அதை கவனித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நம் முற்பிதாக்களின் டெஸ்டிமனியை சொல்லுவார்கள். We hear the testimonies of our forefathers. Thank you, children. God bless you all. Praise the Lord. Our gracious, loving Heavenly Father, Almighty Heavenly Lord, we thank you and praise you for this evening hour, enabling us to be gathered in thy presence in this platform. Thank you, Lord Jesus, for every children who have been participating in this program. We pray thee that thy hand might be upon each and every one who are going to join us online. Bless the children, O Father. We do pray thee thy hand might be upon them. Take control of the entire program and let thy presence lead us, O Father. Give us thy grace. In Jesus' name we pray. Amen. Let's all join in singing and praising God. Jesus, give it to
It's time to listen to God's Word. Praise the Lord, பிள்ளைங்களா. How are you? I'm very happy to meet you all through this online. சரி, இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாமா? ஸ்டோரி வந்து பென்னி பற்றி நம்ம இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாம். சரியா? ஒரு ஊரில் பென்னி இருந்தானா. பென்னி சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க டேடி இறந்துட்டாராம். அவங்க மம்மி மட்டும் இருந்தாங்களாம். அவங்க டேடி இறந்த உடனே அவங்க மம்மி என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய சிட்டிக்கு பெண்ணியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். அங்கே வந்த கொஞ்ச நாளையில் அவங்க மம்மி சிக்காயிட்டாங்களாம். சிக்காயிட்டு மம்மியும் இறந்துட்டாங்களாம். அப்போ பென்னி கூட யாருமே இல்லையாம். பாவம் இல்லை, பென்னி தனியாக இருந்தானா. மம்மி டேடி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு ஃபுட் இல்லாமல், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் பென்னிக்கு இருந்துச்சான். அதனால பென்னி என்ன பண்ணானா, ஒரு நியூஸ் பேப்பர் செல்லர் பாயா ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணானா. அதில் வர கொஞ்சம் காசு வச்சு அவன் இருந்துட்டு இருந்தானா. ஆனால் அந்த காசு அவனுக்கு பத்தவே இல்லையாம். சாப்பிட்றதுக்கு அது போதுமானதா இல்லையாம். அதனால அவன் என்ன பண்ணுவானா, ஷாப்பில் போயிட்டு யாரும் பார்க்காம நைஸாக பிரெட் எடுத்துட்டு சாப்பிட்ருவானா. அப்புறமா ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்ருவானா. பிஸ்கட்ஸு இந்த மாதிரி நைஸாக எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டு சாப்பிடுவானா. ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்லைல்ல. மம்மி இல்லை, டேடி இல்லை, இருக்கிற அந்த கொஞ்சம் காசு அவனுக்கு பத்தலை. அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தானா. அவனுக்கு இருக்கிறதுக்கும் இடம் இல்லைன்னு சொன்னல. அதனால அவன் என்ன பண்ணானா, அப்படியே தேடிட்டே போகும்போது ஒரு ஷாப் இருந்ததான். அந்த ஷாப்புக்கு பின்னாடி ஒரு வுட்டனில் ஒரு ஷெட் இருந்ததான். அந்த ஷெட்டு யாரும் இல்லையா. அதனால பென்னி அந்த ஷெட்டில் இருக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு அங்கே இருந்தானா. இப்படி தினமும் இருக்கும்போது அவனுக்கு நைட்டில் வந்து தூங்கணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் மம்மி டேடி இருக்காங்க, எல்லாரு கூடயும் சேர்ந்து படுத்துக்குவோம்ல. ஆனால் பென்னிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால தினமும் என்ன பண்ணுவானா, ஸ்ட்ரீட்ஸில் போய் சுற்றிட்டு வந்து லேட் நைட் வந்து படுத்து தூங்குவானா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சான், ரொம்ப நேரம் தூக்கமே வராதனால எப்போ போலையும் அந்த ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போயிட்டு இருந்தானா. போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஷாப்னு நினச்சிக்கிட்டானா. அங்கே போய் பார்த்தா லைட் எரியுதான். ஓ, இது ஏதோ ஷாப் மாதிரி இருக்குது, லைட் எரியுது, நான் என்னதுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது ஒரு பியூட்டிஃபுல் சாங் அங்கே பாடிட்டு இருந்தாங்களாம். அது கேட்டுக்கிட்டே இருந்தானா. ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக டோரை திறந்து உள்ளே போனானா. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு அங்கிள் வந்தாராம். அந்த அங்கிள்லேருந்து ஒரு புக்கு ஓப்பன் பண்ணாராம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெஷர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே பென்னிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ட்ரெஷரா, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நான் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டானா. அது ஓப்பன் பண்ணி ஒரு கோல்டன் பேஜ் இருந்ததாம். இதுதான் அந்த ட்ரெஷரு. இந்த ட்ரெஷர் உனக்கு வேணும்னா ஜீசஸ் கிட்ட வந்தீங்கன்னா, ஜீசஸ் உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஷர் உனக்கு சொந்தமாகும். இங்கே ஹெவனில் இருக்குது. ஹெவனில் பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருக்கும் கோல்டன் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. அந்த ட்ரெஷர் உனக்கு வேணும்னா ஜீசஸ் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொன்னாராம். உடனே பென்னி யோசித்தானா, ஐயோ நான் எப்படி ஜீசஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆவார், நான் எப்படி அவரை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் இன்னொரு பேஜ் டர்ன் பண்ணாராம். மண்ணா பிளாக் கலரில் இருந்துச்சான். உடனே அங்கிள் சொன்னாரா, இந்த பிளாக் கலர் வந்து நீ செய்கிற ஒரு தப்பு, தவறு, பொய் சொல்கிறது, டிஸோபே பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது, ஜெலஸாக இருக்கிறது, இது எல்லாமே உனக்குள்ளே இருந்ததுன்னா உன் ஹார்ட்டு பிளாக்காக இருக்கும். அப்போ ஜீசஸ் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பென்னி ரொம்ப சேட் ஆகிடுவானா. ஏன் தெரியுமா, தினமும் அதுதானே அவன் பண்ணுறான். அதனால் ரொம்ப சேட் ஆயிட்டானா.
அதுக்கப்புறமா அங்கிள் ஒரு ரெட் கலர்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணாராம். அதை பார்த்த உடனே இது என்னவா இருக்கும் பென்னி யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கிள் சொன்னாராம், இது ஜீசஸோடைய பிளட்டுக்கு பிளட்டு. இப்போ இது வந்து நீ ஏசப்பா என்னோட ஹார்ட்ல நீங்க வாங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை வாஷ் பண்ணுங்க, எனக்குள்ள இருக்கிற ஸ்டீலிங்கு, பொய் சொல்றது, ஃபைட்டிங்கு, ஜெலஸ் இதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு நீ கேட்டேன்னா ஏசப்பா உன் ஹார்ட்குள்ள வந்துருவாரு, உன் ஹார்ட் ஒயிட் ஆயிடும், அப்ப நீ ஹெவனுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே பென்னிக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சான். ஓகே, அப்போ அப்போ அந்த அங்கிள் சொன்னாரா, யாருக்கெல்லாம் இந்த ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஜீசஸ் உனக்கு ஃப்ரெண்டா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யூ கம் அண்ட் மீட் மீ ஆஃப்டர் திஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே பென்னிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். மீட்டிங் முடிஞ்ச உடனே பென்னி நின்றுட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் வந்து பார்த்துட்டாராம். ஹே, ஹூ ஆர் யூ, வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பென்னி போய் அந்த அங்கிள் கிட்ட பேசினாராம். இந்த மாதிரி ஜீசஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் ஆசையா இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், வாட் யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்து ஜீசஸ் கிட்ட நீ பண்ற எல்லா ராங் டூயிங்க்கும் ஜீசஸ் கிட்ட சாரி கேட்கணும். நீ பண்ற ஸ்டீலிங்க்கு, ஃபைட்டிங்க்கு, ஜெலஸ்க்கு, டிசோபீடியன்ஸ்க்கு இது எல்லாமே நீ சாரி கேட்டேன்னா ஜீசஸ் வில் கம் இன் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்ல உடனே பென்னி யோசித்தானா, ஐயோ தினமும் நம்ம இதை தானே பண்றோம், இப்போ நம்ம சாரி கேட்டுட்டோம்னா அப்புறம் தினமும் நம்மளுக்கு யாரு ஃபுட்டு தருவாங்க, நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தானா. அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ஓகே, ஐல் அக்செப்ட் ஜீசஸ் as மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி அந்த அங்கிள் சொன்ன உடனே பென்னி ப்ரேயர் பண்ணானாம். ஜீசஸ் கம் இன் டு மை ஹார்ட், வாஷ் மீ, கிளென்ஸ் மீ வித் தை ப்ரெஷஸ் blood, ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஜீசஸ் அவன் ஹார்ட்குள்ள வந்துட்டாராம். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் பென்னி சொன்னானா, என்கிட்ட பைபிளும் இல்லை படிக்கிறதுக்கு, எனக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லைன்னு அந்த அங்கிள் கிட்ட சொல்லும் போது அங்கிள் சொன்னாரா, நீ ஜீசஸ்க்கு ப்ரேயர் பண்ணு, ஜீசஸ் வில் ஹெல்ப் யூ, ஹில் பி வித் யூ அப்படின்னு சொன்னாராம். உடனே அதோட கூட யோவான் 1:12 ஜான் 1:12 படிச்சு சொன்னாராம். யாரெல்லாம் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணுவாரோ he'll give the you can be the son of God அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ஸ் படிச்சு சொன்னாராம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா பென்னி வீட்டுக்கு வந்துட்டானாம். வீட்டுக்கு வந்த உடனே நல்லா படுத்து தூங்கினான். அன்னைக்கு தூங்கிட்டு காலையில ஆஸ் யூஷுவல் பேப்பர் போடுறதுக்காக போகும்போது மற்ற பேப்பர் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவன் கூட இருக்கிறவங்க அவங்க எல்லாமே, என்ன பென்னி இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, என்ன எங்கள் கூட சண்டை போட மாட்டேங்கிற, வை யூ ஆர் நாட் ஃபைட்டிங் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பென்னியை டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பென்னிக்கு பயங்கரம் கோவம் வருது, உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம், அவ்வளவும் அடக்கிட்டு எஸ்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே இருந்தானாம். அதுக்கப்புறம் டீஸ் பண்ணது அவன் கண்டுக்காம போயிட்டானான். அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சான், அந்த ஊர்ல ரொம்ப பனி பெய்ய ஆரம்பிச்சது. ஸ்னோஃபால் நிறைய ஸ்னோவா இருந்ததாம். அன்னைக்கு நைட்டு அவன் தூங்குறதுக்காக போய் படுக்கும்போது அவன் ஷெட்ல வந்து, அவன் இருக்கிறது ஒரு வுட்டன் ஸ்மால் ஷெட் இல்ல, அது பத்துமா, குளிரா இருந்ததுன்னா நம்ம நிறைய பெரிய பெரிய பிளாங்கெட் எல்லாம் போத்திக்குவோம்ல, ஆனா எதுவுமே இல்லை பென்னிக்கு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் படுக்கும்போது ஃபுல்லா ஸ்னோஃபால் நிறைய இருந்ததுனால அவனால அந்த குளிர் தாங்கவே முடியலையாம். அவன் கை மரத்துருச்சான், அவனுடைய கால் மரத்துருச்சான், அவன் நெக்கு மரத்துருச்சான். அப்போ இப்படியே கத்திட்டே இருந்தானா, ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானா. அப்போ அந்த வழியா ஒரு போலீஸ்மேன் போகும்போது, என்ன இங்க ஒரே ஏதோ சத்தம் கேக்குது, எங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு
தேடி தேடி பார்க்கும்போது அது ஒரு பழைய ஷெட்ல அந்த பென்னி படுத்துட்டு இருந்ததை பார்த்தாராம். பார்த்த உடனே போலீஸ்மேன் என்ன பண்ணாராம், ஐயோ இந்த குளிர்ல இந்த பையன் இந்த மாதிரி இருந்தான்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவனை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாராம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பென்னி ஒரு நல்ல க்ளீன் பெட்ல படுக்கிறது. அத்தனை நாள் அவனுக்கு பெட் இருந்ததா? இல்ல அது ஃபர்ஸ்ட் டைமா அந்த பெட்ல படுக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததாம். ஆனா ரொம்ப சிக்கா இருந்தான். படுத்துட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து கேட்டாங்களாம், பென்னி உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது பென்னி சொன்னானா, எனக்கு வந்து பைபிள் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த நர்ஸ் என்ன இந்த பையன் பைபிள் கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டாக்டர் வந்தாராம். டாக்டர் வந்து நர்ஸ் கிட்ட சொன்னாரா, பென்னி வந்து ரொம்ப சிக்கா இருக்கான், அவன் உயிரோட இருப்பான்னு தெரியாது, அவ்வளோ சிக்கா இருக்கிறான், அதனால பென்னிக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட சொல்லும்போது திரும்பவும் நர்ஸ் போயிட்டு கேட்குறாங்க, பென்னி யூ டு யூ வாண்ட் எனிதிங் அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் பென்னி கொஞ்சம் மெல்லிய சத்தம், அவனால பேசவே முடியல, வாய்ஸே வரல. அவ கேட்குறான், எனக்கு பைபிள் வேணும் அப்படின்னு. சரி என்ன இந்த பையன் திரும்பவும் பைபிளே கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி ஒரு பைபிள் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவனுக்கு அந்த நர்ஸ் சொன்னாங்களா, இது எப்படி படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே பென்னி சொன்னானா, ஜான் காஸ்பல் எடுங்க அப்படின்னு சொன்னானா. அதனால அந்த நர்ஸ் எடுத்துட்டு அவனுக்காக ஜான் காஸ்பல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டே வரும்போது அந்த அங்கிள் சொன்னாருல்ல, யோவான் 1:12 ஜான் 1:12 யாரெல்லாம் ஏசப்பாவை ஏத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்கள ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி 12வது 12th verse வரும்போதே பென்னிக்கு ஒரே சந்தோஷம். ஆமா, நிறுத்துங்க, நான் ஐ ஆம் சன் ஆஃப் காட், நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட சொன்னாராம். சொல்லும் போது டாக்டரும் வந்தாங்களாம். அப்போ அவங்க 2 பேரை பார்த்து பென்னி கேட்டானா, நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன், டூ யூ வாண்ட் டு பிகம் சன்ஸ் ஆஃப் காட், நீங்களும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தாதான், என்ன இந்த பென்னி இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்களும் ஏசப்பா பிள்ளைங்களா ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் இருக்கு, ஹெவனுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாராம். சொன்ன உடனே அவங்களும் கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா நர்ஸ் மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறமா படுத்தானாம். அதுதான் அவனுடைய கடைசி தூக்கம். அப்படி படுத்து தூங்கும் போதே அவன் இறந்துட்டானான். பென்னி இறந்துட்டு ஹெவனுக்கு போயிருப்பான்ல, ஹெவன்ல ஏசப்பாவை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ, தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் யுவர் சன் அப்படின்னு நல்லா நிறைய ஜீசஸ் கிட்ட சொல்லியிருப்பான்ல. எனக்கு வந்து ஹெவனை கொடுத்தீங்க, உங்க ஜீசஸ் ஃபேமிலியில என்னை சேர்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவை கட்டி பிடிச்சி சொல்லியிருப்பான்ல. இந்த மாதிரி நீயும் ஜீசஸ் ஃபேமிலிக்குள்ள வரணும், ஜீசஸ் உன் ஃப்ரெண்டா ஆக்கிக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? ஆசையா இருந்ததுன்னா பென்னி ப்ரேயர் பண்ணால அதே ப்ரேயர் நீயும் பண்ணியன்னா, ஏஸ்பா என் ஹார்ட்குள்ள வாங்க, என்னை வாஷ் பண்ணுங்க உங்க பிளட்னால, உங்க பிள்ளையா என்னை ஏத்துக்கோங்க, நானும் உங்க பிள்ளையா உங்க ஃப்ரெண்டா நானும் இருக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு நீ இன்னைக்கு கேட்டியன்னா நீயும் ஏஸ்பாவுக்கு ஃப்ரெண்டா ஆக முடியும். பென்னி அங்க போய் ஒரு பெரிய புக் இருந்ததாம். அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தப்போ அதுல அவன் பேர் இருந்ததான், புக் ஆஃப் லைஃப். அந்த புக் ஆஃப் லைஃப்ல டர்ன் பண்ணும்போது பேஜஸ், அன்னைக்கு நைட்டு அந்த ஷாப்ல லேட் நைட்டு அந்த லைட் எரியிற இடத்துல அவன் கன்ஃபஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணால, அந்த டேட் போட்டு அவன் பேர் இருந்ததான். தம்பி தங்கச்சி, உங்களுக்கும் உங்க பேரு அந்த புக் ஆஃப் லைஃப்ல இருக்கணும், நானும் ஜீசஸ்க்கு ஃப்ரெண்டா ஆகணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீயும் அந்த குட்டி ப்ரேயர் பண்ணுவியா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ண மூடலாமா? அன்பிலே ஏசப்பா,
பென்னி போல கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்துல பரலோகத்துல பிள்ளைகளும் சேர்க்கப்பட யாரெல்லாம் அறிக்கை செஞ்சிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய பெயர்களும் ஜீவ புத்தகத்துல எழுதப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Let's listen to the memory verse clip sent by our children. Praise Lord everyone, I am Emmanuel from Senior Boys. Today I am going to tell the verse from Matthew chapter 5, verse 23 to 26. Therefore, if thou bring thy gift to the altar, and rememberest thy brother hath ought against thee, leave thy gift to the altar, go thine way. First be reconciled to the brother, then come and offer thy gift. Agree with thine adversary quickly, whilst thou art in the same way, lest any time the adversary may deliver to the judge deliver to the officer, and thou cast into the prison. Verily I say unto you, by no means thou shalt by no means come out thence till thou hast paid the uttermost farthing. Memory verse for next week. Beginners and Tiny Tots. Psalm 104 verses 21 and 22. சங்கீதம் 104 அதிகாரம் 21-22 வசனங்கள். KG and Primary. Matthew chapter 5 verses 12 to 14. மத்தேயு 5 அதிகாரம் 12 வசனம் முதல் 14 வசனம் வரை. Juniors, Inters and Seniors. Matthew chapter 5 verses 31 to 34. மத்தேயு 5 அதிகாரம் 31 வசனம் முதல் 34 வசனம் வரை. Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 98408 11897. Let's hear the testimony of our foreigners. Praise the Lord, dear children. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. இன்னைக்கு எல்லாரும் பைபிள் படிச்சிங்களா? குவைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா நம்ம எஸ்பா கூட? வி ஹோப் ஸோ. நம்ம கடந்த சில வாரங்களாக ஃபோரனர்ஸ் ஆஃப் ஜெயோஷ்மா பார்த்துட்டு வரோம். இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வாரம் நம்ம ஃபிலிப் தாத்தா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபிலிப் தாத்தா வாஸ் born in 1918. 15 வயசு இருக்கும்போது பாம்பேயில் மெரைன் ட்ரைனிங் பண்ண கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தார். அந்த ஷிப்போட கேப்டன் வாஸ் அ காட்லி மேன். அவர் ஃபிலிப் தாத்தாவோட ஹானஸ்டியை பார்த்துட்டு இவரை ஒரு கேத்தலிக் மார்க்கத்தில் கொண்டு வரணும்னு நினச்சாரு. ஆனால் அவங்க அப்பா இவரோட வயசு காமித்து இப்போது அவர் படிக்கட்டும்னு விட்டு விட்டார். 18 வயசு இருக்கும்போது he finished his course அண்ட் பாம்பேலேயே மெரைன் இன்ஜினியராக ஆயிட்டார். பாம்பேயில் மிஸ்டர் நிவாஸ்கர்னு ஒருத்தர் வீட்டில் காட் சர்வன்ஸ்லாம் மீட் பண்ணி தே ஹேட் அ ஃபெலோஷிப் டு வர்ஷிப் பீப்புள் லைக் பிரதர் பக் சிங், பிரதர் ஜார்டன், பிரதர் கோல்ஸ்வர்த்தி அண்ட் பிரதர் ஃப்ளாக். நம்ம ஃபிலிப் தாத்தாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகும்போது ஒன் டே பிரதர் பக் சிங் இவர்கிட்ட ஆர் யூ born againன்னு கேட்டாராம். அப்போது he didn't know anything about that. So பக் சிங் knelt down and prayed for him. அவருக்கு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியலனா கூட he felt some inner peace. After a few years in South Africa, again he was posted in Bombay. அப்போது மிஸ்டர் நிவாஸ்கர் ஹவுஸில் இவரோட யங்கராக இருந்த ஒரு பிரதர், அவர் பேர் பல்வந்த், இவர்கிட்ட நீங்கள் ஏன் ஒர்க் பிளேஸில் காஸ்பல் சொல்லக்கூடாதுன்னு இவர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு இவர் அவரை பற்றி எனக்கு முழுசாக தெரியாமல் நான் அவரை பற்றி எப்படி பேசுறதுன்னு சொன்னாராம். அதுக்கு பிரதர் பல்வந்த் ஒரு ப்ரேயர் அவர் சொல்ல ரிப்பீட் பண்ண இவர்கிட்ட கேட்டாராம். அந்த ப்ரேயர் நான்
சுபாவம் இருக்கிற பாவி. நான் உங்களை இரட்சகராக ஏத்துக்கிறேன். கர்த்தர் எனக்குள்ள உங்க ஆவியை தாரும். உங்க வார்த்தையை சொல்லித் தாரும். நான் உங்களைய பின்பற்றி மற்றவங்களுக்கு நீர்தான் என் இரட்சகர்னு அறிவிக்கிறேன்னு ப்ரேயர் பண்ணாங்களாம். I am convinced about my sin and my sinful nature. I accept thee as my Savior. Lord, give me thy Holy Spirit. Teach me thy word. I will follow and tell others that thou art my Savior. இன்னைக்கு கூட நம்ம யாராவது பசங்க இன்னும் born again ஆகாம இருந்தீங்கன்னா இந்த ப்ரேயர் சொல்லி நீங்க கூட ப்ரேயர் பண்ணலாம். அண்ட் தென் இவங்க 2 பேரும் பாம்பேல இருந்த சௌபதி பீச்சுக்கு போய் ஹிந்தி சாங்ஸ்லாம் பாடி லைக் அந்த சாங் வந்து இட் வாஸ் லைக் திஸ்: ஆவோ ஆவோ ஏசு பாஸ் ஆவோ ஓய் புலாத்தா அபி. டேம்ப்ரன்லாம் வாசிச்சு புக்லெட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பிலிப் தாத்தா இந்த மாதிரி ஓப்பன் ஏருக்குன்னு பேனர்லாம் ரெடி பண்ணாராம். விச் ரெட் லைக் திஸ்: கிரைஸ்ட் டைட் ஃபார் த அன்காட்லி. கிறிஸ்து அக்கிரமக்காரங்களுக்காக மரித்தார். அவர் வேலை ஸ்தலத்துல கூட இப்போ தைரியமா இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ஒரு முறை சத்தத்தோட எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு கத்துனாராம். காட்ஸ்வன் பக்சிங் பாம்பேயில் மராத்தி சர்ச்சில் ஒரு சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருந்தபோது ஆரோன்ஸ் ராட் பற்றி மெசேஜ் கொடுத்தாராம். காய்ந்து போன ஒன்று துளிர் விட்டு பூ பூத்து பழம் கொடுக்க தேவனுக்கு வல்லமை உண்டு என்று தேவதாசன் சொன்னது இவருக்கு சொன்ன மாதிரியே இருந்துதான். இதே மாதிரி உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் வேணும்னா கையை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னபோது நம்ம பிலிப் தாத்தா மெதுவாக அவர் கையை உயர்த்தினாராம். பக்சிங் தாத்தா இவருக்காக ப்ரேயர் பண்ணி அப்போ நடந்துட்டு இருந்த வேர்ல்டு வார் பற்றி கூட பயப்படக்கூடாது, நம்ம தேவன் தான் ஜாப்பனீஸுக்கும் தேவன் என்று சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணி பைபிளை ரெகுலராக வாசிக்க சொல்லி அனுப்பி வைத்தாராம். அவரோட வாழ்க்கை முற்றிலும் மாறிச்சு. தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு ஆத்மாவாய் மாற சித்தம் கொண்டாரு. He started avoiding alcohol. He started to depend much upon his God. அவரோட கப்பல் ரொம்ப பழையதா இருந்தோம், அவரும் ஒரு ஷார்ட்டான மேனா இருந்தோம். கர்த்தர் கிருபைனால அவரோட ஷிப்பை அவர் கரெக்டான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுவாராம். ஒரு முறை அவரோட சீஃப் இன்ஜினியரை கூட அவர் பாவத்தை கன்ஃபஸ் பண்ண சொல்லி ப்ரேயர் பண்ண வச்சாராம். ஜாப்பனீஸ் வந்து இவரோட கான்வாயை சுற்றி பாம்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் இவருக்கு காட்ஸ்வன் பக்சிங் சொன்னது நம்ம தேவன் தான் ஜாப்பனீஸ்க்கும் தேவன் என்று சொன்னது ஞாபகம் வந்து பயப்படாமல் முழங்கால நின்று ஐசையா 41 8-10 படித்துட்டு இருந்தாராம். அப்போ அவரை சுற்றி பாம்பிங் நடந்துட்டு இருந்ததாம். லைக் த வேர்சஸ் வேர் ஃபியர் thou not, I am with thee, be not dismayed. நீங்கள் கூட இந்த டைமில் இந்த ஐசையா 41 8-10 படித்து பார்க்கலாம். 1944 இவர் கல்கட்டாவில் இருக்கும்போது he resigned his job and he came to Madras to ஜெர்ஷ்மா. அண்ட் பக்சிங் தாத்தா அவரை ரெக்கக்னைஸ் பண்ணனாலும் உன்னை தேவன் அழைத்தாரா, அப்போ எங்க கூட வந்து தங்கிரு என்று அவரை கூப்பிட்டாராம். கர்த்தரின் கிருபையினால அவரு அரசாட்சி கீழே அவர் வந்தார். கர்த்தர் அவரை ஒரு கனி கொடுக்கும் மரமாய் வைத்திருந்தார். 1961 he got married in Hebron, and after that with his family he was placed in several of our sister assemblies as God servant. வேலூர், பெங்களூர், பூனே, அஹமதாபாத், கடப்பா, குண்டூர் இங்கெல்லாம் அவரை காட் சர்வெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி he came to Chennai. Godson Bhagat appointed 6 apostles to take care of the churches worldwide.
அந்த 6 அப்போஸ்தலர்ஸ்ல இவரும் ஒருத்தர். ஸோ சம் ஆஃப் த பிக்சர்ஸ் ஆஃப் பிலிப் தாத்தா. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் வித் டேம்பரன். அவர் நல்லா டேம்பரன் வாசிப்பார். ஓப்பன் ஏர்லலாம் வாலிப பசங்களை அந்த டேம்பரன் வாசித்து அவர் பக்கம் இழுத்து he used to share God's word with them. Next picture பார்த்தீங்கன்னா he is serving food in our church. And the third picture is with Philip auntie. She is still with us serving the Lord in our Joshua Assembly, Chennai. ஸோ டே சில்ட்ரன், ஃபிலிப் தாத்தாவோட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவர் எப்படி ஒரு கனி கொடுக்குற மரமாக இருந்தாருன்னு பார்த்தோம். ஒர்க் பிளேஸில் அவர் தைரியமாக கர்த்தர் பற்றி சொன்னார். நம்ம கூட நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஒர்க் பிளேசஸ்லலாம் ஜீசஸ் பற்றி சொல்லணும். அந்த காலகட்டத்தில் அவர் அவ்வளோ படித்திருந்தோம். he left his high ranking job to come and serve his master. ஆண்டவருக்காக விட்டுட்டு அவருக்கு ஊழியம் செய்ய வந்தார். அதே மாதிரி நீங்கள் கூட நல்லா படித்து நல்ல ஹை பொசிஷன்ஸ்லாம் போய் we should bring glory to God's name and then render your service to God. So dear children, please read John 15:5 and 8. We pray that you abide in the Lord so that you bring forth much fruit. கர்த்தர் இடத்துல நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம அதை செய்வோம். Let our Heavenly Father be glorified through our fruits. Amen. It's time to remember the children who celebrated their birthday last week. The following children and teachers have celebrated their birthdays during the week. First, we have Joshua Stephen from primary. He has celebrated his birthday on 5th of May. We claim this promise for Joshua. Luke chapter 2 verse 40. And the child grew and waxed strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. Next we have David Joash from primary. He has celebrated his birthday on 6th of May. We claim this promise for David. 2 Samuel chapter 5 verse 10. And David went on and grew great, and the Lord God of hosts was with him. Next we have Daniel Joash from primary. He has celebrated his birthday on 6th of May. We claim this promise for Daniel. Numbers chapter 6 verse 24. The Lord bless thee and keep thee. Next we have Yakshit from junior. He has celebrated his birthday on 8th of May. We claim this promise for Yakshit. Exodus chapter 33 verse 14. And he said, my presence shall go with thee, and I will give thee rest. Next we have Johanna Ruth Nathan from KG. She has celebrated her birthday on 9th of May. We claim this promise for Johanna. Luke chapter 1 verse 80. And the child grew and waxed strong in spirit, and was in the deserts till the day of his shewing unto Israel. Next we have Sister Sharon Raja. She has celebrated her birthday on 10th of May. We claim this promise for Sister Sharon. Psalm chapter 18 verse 35. Thou hast also given me the shield of thy salvation, and thy right hand had holden me up, and thy gentleness had made me great. Next we have Beulah Aishwarya from seniors. She has celebrated her birthday on 11th of May. We claim this promise for Beulah. Psalm chapter 18 verse 32. It is God that girdeth me with strength, and maketh my way perfect. Finally we have Rhoda Rakshana from senior. She has celebrated her birthday on 11th of May. We claim this promise for Rhoda. Isaiah chapter 54 verse 4. Fear not, for thou shalt not be ashamed, neither be thou confounded, for thou shalt not be put to shame. Happy birthday to you. Only one little
Let's close our eyes for the closing prayer. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய நாளிலே மனமகிழ்ச்சி நாளிலே பரிசுத்தவான்கள் ஆண்டவரே சபை கூடி உம்மை ஆராதித்து ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியை ஆண்டவரை நினைவு கூர்ந்து கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை தியானிக்கிற நாளிலே கர்த்தாவே நாங்களும் சிறு பிள்ளைகள் ஊழியத்திற்காக ஜெபிக்கும் போது நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே இதோ நாங்கள் ஜோஷ்மாவுடைய இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக வருகிறேன் கர்த்தாவே. இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஆண்டவரே இது சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை செய்யப்படுகிற காரியங்கள் ஆண்டவரை உலகமெல்லாம் இருக்கிற சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் பார்த்து தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நல்ல வழி நடத்த உதவியாக இருக்கும் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியின் ஆசீர்வதியும் அது பிரயாசப்படுகிற ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் ஆசீர்வதியும் இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. அருமையான வேளையிலே கூட ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டிலே ஜெவஷமாவிலே 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆண்டு நடந்து முடிந்த ஆண்டவரே இந்த விபிஎஸ்காய் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நேர்த்தியான காரியங்களை நீர் நிறைவேற்றினீர், அதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலே நிலைத்து நிற்க இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன். உண்மை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக ஜீவித்து அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் பார்த்து இந்த பிள்ளைகள் விபிஎஸ் சென்றார்கள் அன்றைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் என்று உணர்த்தக்கதான கிருபையில் தரும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலே கூட ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த ஊழியங்களை ஆண்டவரே நீர் ஆஸ்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மாத்திரமல்ல எங்களை சூழ இருக்கிற மோர் தென் 30 to 34 சர்ச்சஸில் சிஸ்டர்ஸ் நடக்கிற விபிஎஸ் மினிஸ்ட்ரி ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த நாளிலே கொண்ட இந்த 4th அன்று ஆண்டவரே எங்கள் ரெபேக்கா ஆண்டர்சனை எடுத்துக்கொண்டீர். இத்தனை ஆண்டு காலம் ஜீவன தேசத்தில் ஜீவனோடு வைத்து ஆண்டவரே நல்லபடியாக கர்த்தருடைய வீட்டிலே காணப்பட நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அவர் இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கு ஆறுதல் தேவனாக இருக்கும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் சிஸ்டர் நிமிகா வருகிறேன் கர்த்தாவே. சக்ஸஸ்ஃபுல் அந்த கேன்சர் ஆண்டவரே அந்த கொலோனல் கேன்சரை அகற்றி நீர் கொடுத்த அருமையான அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நன்றி. அவள் கொடுத்த சுகபல நீவுக்காக நன்றி. தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. மற்றுமா கர்த்தாவே இந்த விடுமுறை நாட்களே பிள்ளைகள் ஆண்டவரே இந்த விடுமுறை வீணாய் செலவிடாமல் ஆண்டவரே நாம் மையப்படுமையாக நடந்து கொள்ள நல்ல ஆரோக்கியமாய் காணப்பட இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய சண்டே ஸ்கூல் வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே எக்ஸாமினேஷன் எதிர்க்கிறார்கள் ஆண்டவரே அது எழுத நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கர்த்தாவுடைய அந்த எல்லா எக்ஸாமும் நல்லபடியாக எழுதி முடிக்க கொடுத்த கிருபைக்கு நன்றி. மாத்திரமல்ல ஆண்டவரே ரிசல்ட்ல எல்லாரும் பாஸ் பண்ணி ஆண்டவரே கம்மௌண்ட் ஆஃப் ஃப்ளையிங் கலர் ஆண்டவர்கள் என்ன கோர்ஸ் எடுக்க வேண்டும் அல்லது கல்லூரியிலே எந்த டிசிப்ளின் ஜாயின் பண்ண வேண்டுமோ அதை நீ இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. மற்றுமா கர்த்தாவே எங்களுடைய கிளை சபையில் நடக்கிற அந்த அத்தனை விபிஎஸ்களையும் ஆஸ்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே 30க்கும் மேற்பட்ட சபையில் நடக்கிற ஆண்டவரே இந்த விபிஎஸ் மினிஸ்ட்ரியின் ஆஸ்வதியும் முக்கியமாக கர்த்தாவே ஜோஷமா நடந்து முடிந்த விபிஎஸ்காக நன்றி. ஆவடி நடக்க போகிற ஆவடி மற்றும் சென்ட் தாமஸ் மவுண்ட், வேலூர், ஏலிம், நேமம், போரூர், கல்யாண் செட்டி, திருவெற்றியூர், வேசார்பாடி, அம்பத்தூர், அமனம்பாக்கம், பெரம்பூர் மற்றுமாக ஜோஷமா ஆண்டவரே பள்ளிக்கரணை, எண்ணூர், திருவேற்காடு, ஆனையாலை, தாம்பரம், திருப்பதி மற்றுமாக கர்த்தாவே வடமால்பேட்டு, நரசிம்ம நகர் மற்றுமாக விருகம்பாக்கம், எம்ஜிஆர் நகர், அத்திப்பட்டு, கோலப்பஞ்சாவடி மற்றுமாக கொடைக்கானல், கல்பாக்கம், ஓசூர் நடக்கிற ஊழியர்களை ஆஸ்வதிக்கும்படியாக கூட கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. இந்த மாதத்திலே ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஜாஷுவா ஸ்டீஃபன் அந்த பிரைமரி ஸ்டூடெண்ட்டினை ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் ஆண்டு கூட்டி கொடுத்த மகத்துவமான கிருபைகளுக்காக நன்றி. நீரும் பிள்ளையை ஆசிர்வதியும் ஆண்டு உமக்கு உகந்த நற்கந்தமாய் திகழ இரக்கம் பாராட்டல். டேவிட் ஜோஷ்க்கு நினைவுகிறோம் இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்து பிள்ளை ஆண்டவரே உடைய நன்மையை காண நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த ஆண்டு முழுதும் ஆண்டவரே நீர் ஆஸ்வதிக்க முடியாத கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. டேனியல் ஜோஷ்க்கு நினைவுகிறேன் கர்த்தாவே. மகனை ஆசீர்வதியும் கர்த்தாவுடைய சாட்சியுள்ள ஜீவன் செய்து பிள்ளை ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்துவாய் காணப்பட இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன். பிரைமரி ஸ்டூடெண்ட் எக்ஷித்கார் நினைவுகிறேன் கர்த்தாவே. மகனை ஆசீர்வதியும் உடைய கிருபை இரக்கங்கள் ஆண்டவரே அவனோடு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டு முழுதும் நன்மையை காண இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. ஜோவானா ரூத் நாதனுக்காக நினைவுகிறேன் கர்த்தாவே. கேஜி பிள்ளையை நீ ஆசீர்வதியும் இன்னொரு ஆண்டை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய மகத்துவத்தை அவன் காண்பித்து அவனை ஆஸ்வதிக்கும்படியாக கெஞ்சிறேன். என்னுடைய சகோதரி டீச்சர் ஆண்டவரே புரூனேல இருக்கிற ஷாரன் ராஜாக்காக நினைவுகிறேன்.
இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்த உடைய மகத்துவமான கிருபைகளுக்கு நன்றி. நீர் ஆசீர்வதித்து உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. பியூலா ஐஸ்வர்யாக்கா நினைவுகிறேன், சீனியர் ஸ்டூடெண்ட், அவர்களை ஆசீர்வதியும். உடைய கிருபை இறக்கங்கள், உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே விலை காணப்படும்படியாக கெஞ்சிருங்க. ரோடா ரக்ஷாக்கா நினைவுகிறேன், சீனியர் ஸ்டூடெண்ட், ஆசீர்வதியும். இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்த மகத்துவமான கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவரே உடைய உயரத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய மகளாய் கர்த்தாவே பிள்ளையை ஆசீர்வதித்து நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படியாக கெஞ்சிறேன் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட அத்தனை ஜெபத்துக்கு நீர் பதிலளித்து இவைகள் எல்லாம் ஸ்தோத்திரமாக மாறப்போகிற மகத்துவமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தருமே ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபத்தி இருக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.